திருவாரூர் காந்தி சார், ரெண்டு விஷயங்கள் இன்று. ஒன்று, டெல்லி கமிஷனர் கிட்ட, டெப்யூட்டி கமிஷனர் கிட்ட டாக்டர் ராமதாஸ் தரப்பில் போலி ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறி புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐனுடைய இயக்குனர் அலுவலகத்திலும் டாக்டர் ராமதாஸ் தரப்பில் ஒரு புகார் கொடுக்கப்பட உள்ளதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. சார், எலெக்ஷனுக்கான எல்லா ஆயத்த பணிகள்லையுமே எல்லா பார்ட்டியுமே இறங்கிட்டு இருக்கு. அதனால பாமகவோட ஸ்டாண்டு என்னவா இருக்க போகிறது அப்படிங்கிறது எல்லா தேர்தல் காலகட்டங்களிலும் ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக்கொண்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது அவங்க யார் கூட்டணியில் யார் இருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரியல. என்ன நடந்துட்டு இருக்கு சார் பிஎம்கேல? பிஎம்கேல 2022 ஒரு பொதுக்குழு நடந்தது. சரி. அந்த 22 வருடம் நடந்த பொதுக்குழுவில் அன்புமணி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த பதவி 3 ஆண்டுகள், அது 25ஆம் ஆண்டோடு நிறைவு பெற்று விட்டது. ஓகே. அப்பொழுது அதாவது இது ராமதாஸ் அவர்களுடைய தரப்பில் சொல்லுகின்ற ஒரு உண்மையான நிலவரம் நான் சொல்றது. அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாங்க இப்பனா, அத 23ல தான் பொதுக்குழு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணங்களை சமர்ப்பித்ததாக அன்புமணி தரப்பு கொண்டு போய் சமர்ப்பித்ததாக இப்ப ராமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார். ஓகே. அந்த நிகழ்வு எப்படி ஒரு பொதுக்குழு ஒரு சென்னையில் ஒரு பெரிய திருமண மண்டபத்தில் நடந்து அது வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு நடந்தவுடன் அதனுடைய நகலை தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இது பத்திரிகையில் வந்திருக்கிறது. அது மாதிரி எல்லா ஆதாரங்களும் அவர்கிட்ட இருக்கிறதுனால அதை சேலஞ்ச் பண்றாரு அவர். அவ்வளவுதான். சரி. இவங்க இல்லைன்றாங்க, அவர் இருக்குன்றாரு. அதனால அது நீ தவறான தகவல் அங்க கொடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்துல கிளியரா தேர்தல் கமிஷன் இப்ப ஜி.கே. மணியினுடைய பேட்டியை பார்த்தா அது இன்னும் முழு விவரம், அந்த வழக்கினுடைய முழு விவரத்தை இன்னும் வரல, வெளிவரல. ஆனா ஜி.கே. மணி அவர்களுடைய பேட்டியை பார்த்தீங்கன்னா அதுல தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அந்த இவர்கள் வாதத்தை டெல்லி ஹைகோர்ட்டில் வைக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் தலைவர் பதவி ஒரு ஆண்டுகள் நீடித்து கொடுத்த அந்த லெட்டரை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம்னு சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. பார்த்திருப்பீங்க நீங்க. சரி. அந்த வாதம் உண்மையா இருந்துச்சுன்னா இன்னைக்கு லெவல்ல ஒரு தலைவர்ன்றதே போட்டுக்க முடியாது. ரைட்டா? சரி. ஏன்னா அது தலைவர் பொதுக்குழுவால் ஐயா ராமதாஸ் அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அதுக்கான அந்த தேர்ந்தெடுத்த விஷயத்தையும் தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்காங்க. இப்ப தேர்தல் கமிஷன் ஏன் குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா, 2 தரப்பு உள்ள ஒரு டிஸ்பியூட் வந்துருச்சு. சரி. அந்த டிஸ்பியூட்டை தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கோம். அப்ப 2 தரப்பையும் கூப்பிட்டு வச்சு பேசணும்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே வார்த்தை, எங்கள்கிட்ட இருக்கிற ஆவணங்களின் அடிப்படையில் நாங்க இந்த இதை சொல்லிட்டோம்னு சொல்லிட்டாங்க. நீங்க மீதியெல்லாம் நீங்க சிவில் நீதிமன்றத்துலதான் பாத்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சத்தியம் தொலைக்காட்சியில நம்ம முதல் இந்த விவாதம் வரும்பொழுதே நான் உங்கள்ட்ட பதிவு பண்ணிருக்கேன். இந்த டிஸ்பியூட் சிவில் நீதிமன்றத்தை தவிர வேற யாருமே தீர்வு சொல்ல முடியாதுன்னு நான் பதிவு பண்ணிருக்கேன். உங்களுக்கே தெரியும். சரி. சரி. இப்ப அதுதான் ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட்டும் அதான் சொல்லியிருக்கு. சரி. உங்களுக்கு அதுல தேர்தல் கமிஷன் சொல்லப்படுகிறதா, கோர்ட்ல சொன்னதா ஒரு விஷயம் பத்திரிகையில் வந்த செய்தியை பாத்தீங்கன்னா, ஐயா ராமதாஸ் அவர்களுடைய கைதான் இந்த இடத்துல ஓங்கி இருக்குன்றத அதுல நிரூபணம் ஆகுது. என்னன்னா, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல உங்க 2 பேருக்குள்ள டிஸ்பியூட் வந்துச்சுன்னா, தேர்தல் நேரத்துல நீங்க சின்னத்தை கேட்டீங்கன்னா, 2 பேரும் ஒன்னா வரலன்னா தனித்தனியா கேட்டீங்கன்னா நான் சின்னத்தை முடக்கிடுவேன். சரி. அப்படின்னு தேர்தல் ஆணையம் கோர்ட்ல சொன்னதை பத்திரிகையில நான் படிச்சேன். ஓகே. அவங்களுக்கு ஒன்றும் நிரந்தர சின்னமும் கிடையாது சார். இப்போ அது நிரந்தர சின்னம் அங்கீகாரம் இல்லாத கட்சியாக இப்பொழுது இருக்கிறது. அது 2வது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பீகார்ல அமெரிக்கால இதெல்லாம் நிக்கிறத ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, பீகார்ல நிக்கிறன்னும் போது சரி ஒரு தேர்தல் வருதுல்ல, அப்போ ஒரு சின்னம் வேணும், ஏற்கனவே இருந்த சின்னத்தை கிரேசி பீரியடா கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் கொடுத்துச்சு அதை. சரி.
ஆனா இன்றைக்கு நடந்த அந்த விவாதத்தை பாத்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் நடந்த விவாதம், தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் அதெல்லாம் பாத்தீங்கன்னா, ம். ராமதாஸ் ஐயா அவர்களுடைய தரப்புலையும் பீகார்ல நான் நிக்க போறோம்னு சொல்லி கொடுத்திருந்தா லெட்டர் சின்னத்தை முடக்கிருப்பாங்க. சரி அப்படிதானே அர்த்தம் அதுக்கு. சரி இப்ப வருகின்ற தேர்தலுக்கு சொல்றாங்க, எந்த தேர்தலுக்கு நீங்க சின்னம் கேட்டாலும் அது 2 பேருக்குள்ள டிஸ்பியூட் வந்துருச்சுன்னா அந்த சின்னத்தை நாங்க முடக்கிடுவோம். அப்ப நீ தலைவராகவே இருந்தா கூட ஒரு வாதத்தை வச்சுக்கோ, தலைவராகவே அன்புமணி இருக்கட்டும். ஆ சின்னம் இல்லைன்னா நீ தலைவரா இருந்து என்ன பண்ண போற? ஏ பாம்பளையும் கையெழுத்து போட முடியாது, பி பாம்பளையும் கையெழுத்து போட முடியாது, உனக்கு சின்னமும் அதுக்க முடியாது. அது எதுக்கு அப்புறம் அந்த தலைவரை பதவின்னு கேக்குறேன். சரி சரி இது என்ன ஒரு விஷயம்னா, நிறுவனர் பதவி என்பது அவர் உயிரோடு இருக்கின்ற வரை இப்ப இருக்கக்கூடிய ஒரு பதவி, ரைட்டா? சரி அதை மாத்த முடியுமா யாராவது? இப்ப 1991 கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்ன வரைக்கும் நிறுவன தலைவர் யாரு கட்சிக்கு? அவர்தான். ஆனா தலைவர் எத்தனை பேர் மாறி இருக்காங்க? இவர் எத்தனாவது ஆளு தலைவர்? 3வது நபர். ஃபர்ஸ்ட் தீரன், அடுத்தது ஜி.கே. மணி, அடுத்தது இப்ப அன்புமணி அவர், ரைட்டா? அப்ப தலைவர் பதவி என்பது மாறிக்கொண்டே இருக்கின்ற, காலத்திற்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு பதவி. சரி அந்த பதவி என்ன சொல்றாருன்னா, எப்ப உன்கிட்ட கட்சி கொடுத்ததுல இருந்து கட்சி கொஞ்சம் சரியா இல்ல, நம்ம எம்பிக்கள் பிரதிநிதித்துவம் குறைஞ்சு போச்சு, எம்எல்ஏக்களோட பிரதிநிதித்துவம் குறைஞ்சு போச்சு, வேறு கட்சியில் நம்ம வந்து பேரம் பேசி எம்எல்ஏ எம்பி பெறுகின்ற சக்தி குறைஞ்சு விட்டது, அதனால நான் இந்த தேர்தல் வரை ஒரு 6 மாசம் நான் தலைவரா இருக்கேன்னு சொல்றாரு. சரி இவரு கட்சி விட்டு நீக்கல, இவருக்கு செயல் தலைவரும் பதவியும் கொடுத்துட்டாரு. சார், ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறதே பிஎம்கேவினுடைய நோக்கம். ஆமா, ஒருவேளை ஆட்சி அமைக்கவில்லை அப்படின்னாலும் ஆட்சியில் அங்கமாவது பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது, பிரதிநிதித்துவமாவது பெற வேண்டும் அப்படிங்கிறது அந்த கட்சி. இன்னைக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா சார் பாட்டாளி மக்கள் கட்சி? ஆமா சார், அந்த மாதிரி வாய்ப்பு வர்றத வந்து கெடுத்தது யாருன்னு நீங்க நினைச்சு பாருங்களேன். ஐயா என்ன சொல்றாரு, உடனே கட்சியை விட்டு நீக்கல, கட்சியில இருந்து போல, ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாரு, நீ செயல் தலைவரா இருந்துக்கப்பா. செயல் தலைவர்ன்றது தலைவரை விட கொஞ்சம் பதவி கூட தானே, நீ எல்லா இடத்துலயும் போய் செயல்படலாம். நீ உங்க அப்பா நிறுவன தலைவராகவும் இருக்கும்போது நீங்க செயல் தலைவரா போகும்போது உங்களுக்கு என்ன மரியாதை குறைச்சல் கட்சியில நடக்க போகுது? எதுவுமே கிடையாது. அது சுமூத்தா போயிருந்திருக்கும், வன்னியர் நலன் கருதி அது சுமூத்தா போயிருக்கலான்றதான் என்னோட எண்ணம். சரி சரி புரியுது. டாக்டர் ஐயா அவர்களே அதனாலதான் நேரடியா போய் சந்திச்சு, நான் வந்து ஐயா ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, காலம் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும், ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். இவ்வளவு மாற்று கருத்து எனக்கும் அவருக்கும் இருந்தாலும் நான் சந்திச்சுட்டு வந்தேன் போய். சரி 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 ஓகே. என்னை விட விமர்சனம் பண்ணவர்கள் யாருமே கிடையாது, அவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்கேன் நான். சரி, அரசியல் ரீதியாக பர்சனலா சில பேர் எல்லாம் பர்சனலா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அது மாதிரி எந்த காலத்திலயும் நான் பர்சனலா பேசினே கிடையாது சார். அரசியல் ரீதியாக அவர் செய்யுதுன்ற தப்பெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், சுட்டி காட்டியிருக்கேன். திருவாரூர் காந்தி சார், 2 விஷயம். திமுகவினுடைய கூட்டணி ஒரு பக்கம் வலுவாக இருக்கிறது சார், இன்னொரு பக்கம் நம்ம மெகா கூட்டணி அமைக்க போகிறோம் அதிமுக சொன்னபடியே இருக்குதே தவிர இதுவரை யாரும் அந்த பக்கம் ஒன்றும் போகவே இல்லை. எங்களுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஜய் கிட்ட முக்கியமான அதிமுக நிர்வாகி எல்லாம் போய் சேர்றாங்க, ஒரு பக்கம் திமுக கிட்டையும் போறாங்க. சார், இந்த எலெக்ஷன்ல இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப பிரதானமாக மாறுமா சார் இந்த எலெக்ஷன்ல? சார், இந்த தேர்தலில் வந்து சார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நபர்கள், அந்த கூட்டணி கட்சியில் இருக்கின்ற நபர்கள் வெளியில் பேசிக் கொள்வார்களே ஒழிய, சரி, தேர்தல் நேரத்தில் அவரவர்கள் வெற்றி வாய்ப்புக்கான வேலைகளை தான் பார்ப்பாங்க. அதனால கூட்டணி ஆட்சிக்கு வருகின்ற வாய்ப்பு தமிழகத்தில் இதுவரை எனக்கு தெரிஞ்சு வந்தது கிடையாது. சரி, ஓகே ஓகே. ஆனா அதனால அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா அதிமுகவை பொறுத்தவரை அந்த தலைமையா இருக்கிற எடப்பாடி அவர்கள் கூட்டணி ஆட்சியே கிடையாதுன்றாரு. ஆனா கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு வற்புறுத்துறாங்க. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரியே அதிமுகவில் இருக்கிற ஓட்டு வங்கி அத்தனையுமே விஜய்க்கு தான் மாறும் அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு. சரி சரி. அந்த நிகழ்வு இப்ப நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஓகே ஓகே. தேவையில்லாம எடப்பாடி போய் அன்னைக்கு போய் கொடி பிடிச்சவங்கள்ட்ட எல்லாம் 4 பேரை இவரே நிக்க வச்சு கொடியை பிடிக்க வச்சு இன்றைக்கு புள்ளியார் சொல்லி போட்டு விட்டார்கள், அச்சாணி போட்டு விட்டாருன்னு சொன்னா என்னாச்சு? மூஞ்சில கரிய பூச்சி விட்டாங்க இன்னைக்கு.
சரி சரி. அதனால ஒரு அரசியல் தலைவராக இருப்பவர் நடக்கின்ற நிகழ்வுகளை பார்த்து உடனடியாக ஒரு முடிவை எடுக்க கூடாதுன்ற. இப்ப ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எல்லாம் இருந்தா இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களா? சரி சரி, பேசலாம் நினைச்சு பாருங்க. ஓகே சார், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஒரு வார்த்தையை பேசினார். சனாதன தர்மம் தொடர்பாக ஒரு வார்த்தையை பேசினார். அது டெங்கு கொசுவை போலன்னு சொன்னார், அதை ஒழிக்கணும்னு சொன்னார். கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, நீங்கள் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஹரியானா எல்லா இடங்கள்லையுமே காங்கிரஸ் எங்கெல்லாம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருந்ததோ, எங்கெல்லாம் ஆட்சி அமைத்திருந்தார்களோ, வலுவாக இருப்பதாக காங்கிரஸ் கருதி கொண்டிருக்கிறதோ, அங்கே எல்லாம் இந்த பிரச்சாரத்தை மிக தீவிரமாக முன்னெடுத்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ஒரு பக்கம் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இந்த தேர்தல் காலத்தில் ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் பார்த்துட்ருக்கோங்கிறதுனால நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் சம்பந்தமாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி, ஒரு பெண் நிர்வாகின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க. அந்த ட்விட்டர் பதிவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையினுடைய ட்விட்டர் கணக்கு ரீட்வீட் பண்ணிட்டு, பார்த்தீங்களா உங்களோட கூட்டணி கட்சி எப்படி இருக்குது, இவங்க கூடவா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் ப்ரொவோக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சார், இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாள் இன்னும் நெருங்க இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாவதற்கான வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணி அப்படிங்கிறது இதே ஸ்திரத்தன்மையோடு தொடர்ந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் சார், நீங்க என்னதான் நீங்க விமர்சனங்கள், காங்கிரஸை பொறுத்தவரை என்னதான் விமர்சனத்தை அவர்கள் பொதுவெளியில் வைத்தாலும் தேர்தல் நெருங்க அவர்கள் திமுகவை தவிர வேறு எந்த இயக்கத்தையும் தமிழ்நாட்டில் மனதில் வைக்கவே மாட்டார்கள். ஏன் சொல்றேன்னா, இப்ப காங்கிரசுக்கு முக்கியமானது எம்எல்ஏ எலெக்ஷன் கிடையாது. அவங்களுக்கு முக்கியமானது பாராளுமன்றத்தில் தன்னுடைய இருப்பை காமிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முக்கிய அஜெண்டா. இன்னும் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருக்கின்ற பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 வருஷத்துக்கு மேல இருக்கு. அதனால அந்த 3 ஆண்டுகளில் நம் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்றால் திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய தயவு காங்கிரசிற்கு மிக 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 முக்கியம். அதனால அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. என்னை பொறுத்தவரை. உங்களை பொறுத்தவரை கிடையாது. ஓகே, கிடையாது. கண்டிப்பாக அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பிரச்சனைகள் செய்யலாம், இது பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். தேர்தல் நேரத்தில் அவர்கள் இப்ப குழு அமைச்சிருப்பேன். நீங்க கூட காங்கிரஸ் மாநில தலைவர் சொல்லியிருப்பாரு, பாத்துருப்பீங்க நீங்க. ஆமா, அவர் பேசுனது எனக்கு தெரியாதுன்ட்டு. உங்க கட்சியினுடைய சக்கரவர்த்தி அவர்கள் சந்திச்சாங்கன்னு போது தெரியும் சொல்லி, எங்களுக்கு ஐவர் குழு அமைச்சிருக்காங்க தேர்தலுக்கு, நாங்க திமுக பேசிட்டு இருக்கோம், எங்களுக்கு அப்படி ஒரு தகவல் இல்ல, அப்படி தகவல் இருந்தா உங்களுக்கு சொல்றேன்னு வேலையை முடிச்சிட்டாரு. அதனால காங்கிரஸை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை, என்னதான் யாரோட வேணாலும் நட்பு பாராட்டினாலும், யாரோட வேணாலும் பேசினாலும் அவர்கள் திமுக கூட்டணியை தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருப்பார்கள். அதே போல விடுதலை சிறுத்தையும் தெளிவாக, விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணியில் 26 இந்த விடுதலை சிறுத்தைகள் பயணிக்கும், அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை என்று அறிவிச்சிட்டாரு. ஓகே, அப்ப கம்யூனிஸ்டுகளும் வேறு இயக்கத்திற்கு போவதற்கான வாய்ப்பே கிடையாது. இன்னும் கேட்டால் திமுக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் சேருவதற்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. பாமகவனுடைய ராமதாஸ் அவர்கள் சேருவதற்கான வாய்ப்பு, ஐயா அவர்கள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தேமுதிக திமுக கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப பலம் பொருந்திய ஒரு பெரிய மெகா கூட்டணின்னு பாத்தீங்கன்னா அது திமுக கூட்டணியா தான் இருக்கும் 26ல, என்னுடைய கருத்துப்படி. அதனால அவர்களுக்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய பேடன் இருக்காது. அந்த பெரிய இழப்பு அதிமுகவுக்கு தான் இருக்கும் இந்த தேர்தல். அப்பையில இருந்து உங்கள்ட்ட சொல்லிட்டு வரேன். விஜய் அவர்களுடைய வருகை மிகப்பெரிய பாதிப்பை
அதிமுகவுக்கு தான் ஏற்படும் நான் முதல்ல உங்களுக்கு பதிவு பண்ண எல்லாம் அப்ப வந்து அதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப அதிமுகவினுடைய அந்த வலுவான ஒரு இது வந்து இப்ப அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு ஆளா இப்ப இணைய ஆரம்பிச்சுட்டாங்க போய். சார் இந்த எப்படி சார் மார்ச் மாசம் ஹலோ பிப்ரவரி மாதத்தினுடைய இறுதியில் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது. பிப்ரவரி மாதத்தினுடைய இறுதியிலோ அல்லது மார்ச் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயோ தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடும் சார். எலெக்ஷன் டேட் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஆமா சரியா கணக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு 90 நாள் இருக்குது. ஆமா எல்லா கடந்த கால தேர்தல்களை போலத்தான் இந்த தேர்தலையுமே இந்த கூட்டணி முடிவாகாமல் இருக்கிறதா இல்ல இந்த 2026க்கான இந்த பணிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த கூட்டணி விவகாரங்கள்ல கொஞ்சம் பின்னடைவா தான் இருக்குதா சார் ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய விஷயத்துல? திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த பேட்டர்ன் இல்லை. நீங்க சொல்ற பேட்டர்ன் வந்து திமுக கூட்டணிக்கு இல்லையே. இல்ல ஓகே இல்ல அதிமுக கூட்டணிக்கு தான் பெருசா இருக்கு. நீங்க முதல்ல சொன்னது போல எந்த கட்சியோடையும் இன்னும் வந்து அலைன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமான இது இல்லையே. நீங்க சொன்ன நீங்க முதல்ல குறிப்பிட்டது போல எடப்பாடி வந்து கடைசி வரைக்கும் என்ன செய்வாரு இந்த கூட்டணியில இருப்பாருன்றதே ஒரு சந்தேகம் தான். ஆனா அப்படி ஒரு சார் முந்தைய காலகட்டத்தில் இப்படியான ஒரு தோற்றம் இருந்தது கிடையாது ஏடிஎம்கேல, அப்படியா சார்? ஆமா கிடையாது. இந்த அம்மா இருக்கும் போதெல்லாம் ஒரு இந்நேரம்லாம் தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே கூட்டணி எல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமா என்ன யாருன்றதெல்லாம் 6 மாசம் அப்படி இருந்தா சார் நீங்க வெற்றி வாய்ப்புக்கே போக முடியும். கள நிலவரத்துக்கு ஒரு போர் இருக்குன்னா அந்த போருக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையும் இது பண்ணணும்ல, ஆயத்தம் பண்ணணும்ல. சரி அந்த நேரத்துல நீங்க போனீங்கன்னா எப்படி போய் மக்களை சந்திப்பீங்க? நீங்க இன்னும் யாரு அதாவது தலைவர்கள் வந்து உடனே ஒண்ணு சேர்ந்துடலாம் சார். சரி தொண்டர் நீங்க ஒன்னா சேர்க்கணும்ல முதல்ல. ஓகே 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 இப்ப பாமகவே இருக்கிற பெரிய பேடம் நாளைக்கு டாக்டரும் அன்புமணி அவர்களும் ஒன்னா சேர்ந்துடுறாங்கன்னு வச்சுங்க. 234 தொகுதியிலேயே 2 பேருமே பொறுப்பாளர் கொண்டு வச்சிருக்காங்க. புரியுது. அந்த 2 பேரும் எப்படி ஒன்னா மிங்கிள் ஆகி தேர்தலை சந்திக்க முடியும் நினைச்சு பாருங்க. புரியுது சார், புரியுது. அவங்க வந்து ஒரு 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 நலன் கருதினா யாராவது விட்டு கொடுத்துட்டு நேரம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும், வரலையே. சரி அப்ப இனிமேல் வந்தாலும் கூட அது வெற்றி வாய்ப்பை மிக 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 பெரிய அளவில் வந்து பாதிக்கும். ஓகே அப்ப பாமக 1-2 தான் இந்த தேர்தலை சந்திப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே அப்ப பாமகவினுடைய ஒரு பகுதி கூட இன்னும் திமுக கூட்டணியை வந்து காலத்தின் கட்டாயமாக அவர்கள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார் ஓகே குமார் திமுக எவ்வளவு பெரிய பலமான கூட்டணி நீங்க நினைச்சு பாருங்க. ஓகே